வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் சேலம் மீனாட்சியில் தமிழ் புத்தாண்டுக்கு போட்டிருந்த ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாம் ஆர்டர் பண்ணி ரிசீவ் ஆன இந்த பவாலி செட்டு தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட செட்டு ரிவ்யூலாம் நான் திரும்ப நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இது ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பவாலி செட்டு, கேஸ் ஸ்டவ்வு, இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஸ்டோரேஜுக்காக கிராசரிஸ்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா லிட்டு எல்லாம் தனித்தனியாக நமக்கு பேக்கேஜில் போட்டு தனித்தனியாக கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம ஸ்டாக்கப்பில் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரே பெட்டியில் நமக்கு இந்த செட்டு வந்துருச்சு. ஸோ இதில் எத்தனை பீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்குது பவாலி செட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராசரிஸ் நம்ம எது வேணாலுமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செட்டுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக லிட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி கவர் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து பார்த்துட்ருந்தோம். ஸோ இதில் பெரிய மூடியில் பார்த்திங்கன்னா பெரிய ட்ரம்முக்கு வர மூடியில் பார்த்திங்கன்னா மீனாட்சின்னு லோகோ கொடுத்துருந்தாங்க. மற்ற மூடியிலலாம் லோகோ இல்லை. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒன்றுக்குள்ளே ஒன்று ஸ்டாகபிளாக இருக்க இந்த செட்டு ஃபுல்லும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 லிட்டருக்கு மேலே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரம் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா 8 லிட்டர் 6 லிட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். 6 லிட்டருக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 8 லிட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14 லிட்டர். ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நம்ம விரல் வச்சு அழுத்தினா நமக்கு லேஸாக இருக்கிற மாதிரி மேக் பண்ணலை, கொஞ்சம் குவாலிட்டியாகவே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லாங் லைஃப் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கிச்சனில் செல்ஃபில் ஆகட்டும், ஷெல்ஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் தாராளமாக வச்சு நீங்கள் கிராசரிஸ் ஃபில் பண்ணி வைக்கலாம். ஸோ ஹைட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கபோர்ட்லாம் இருந்தது அப்படின்னாலுமே அதில்குள்ளே வைக்கிறதுக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ கிச்சனில் நம்ம நிறைய கிராசரிஸ் நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய அதுக்கு ஆர்கனைசர்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு பவாலி செட்டு, நான் இன்னொரு செட்டுமே ஆர்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த லிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விளிம்பில் கவராகி உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்குது. எறும்போ பூச்சியோ உள்ளே போகாத மாதிரி ஏர் டைட்டாக இல்லை, ஆனால் கேப் இல்லாத மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூடி போட்டு நம்ம அழுத்தி திறக்கிற மாதிரி இல்லை, கரெக்டாக நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கேப்பு கவர் ஆகிற மாதிரி இருக்குது அந்த விளிம்பு. ஸோ அதனால் நம்ம பூச்சி எறும்பு இந்த மாதிரி போகாமல் நமக்கு சேஃப்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கிச்சனில் மல்டிபர்பஸ் நம்ம கிராசரிஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க, ரைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஏற்கனவே ரைஸ் ட்ரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ரைஸு, அதுக்கப்புறம் கிராசரிஸ்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பவாலி செட் போட்டாங்க அப்படின்னா இன்னொரு செட்டும் கூட வாங்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இதோட லிட்டர் கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்கன்னா 4 லிட்டர், 6 லிட்டர், 8 லிட்டர், 14 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயுமே ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது லீக்கேஜ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம இதெல்லாமே நான் என்ன ஃபில் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அது தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ அதுவும் பார்க்கலாம். லேசர் பிரிண்டட் ஃப்ளார் மாடல் எல்லாமே இந்த ட்ரம்மில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். கிச்சனில் பார்த்திங்கன்னா
நம்ம அங்கங்கே வந்து கிராசரிஸ்லாம் பேக்கெட் ஆகட்டும், கிலோ கணக்கில் நம்ம வாங்கிட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேக்கெட்டோடையே நம்ம சீல் பண்ணி கூட இதுக்குள்ளே வைக்கலாம். ஸோ வெளியில் தெரியாத மாதிரி நீட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் வந்து பெரிய ட்ரம் வந்து வச்சுருக்கேன், ரைஸ் ட்ரம்மு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து இந்த பவாலி செட் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ கேப்புமே நமக்கு இருக்குது. ஸோ இந்த 4 பீஸ் வச்சுமே பார்த்திங்கன்னா கேப் ஃபுல்லாக இருக்குது மேலே. ஸோ இது ஸ்டாக்கபிளாக நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்க்காக வச்சு காமிச்சேன். நீங்கள் வந்து மேலே நம்ம கைக்கிட்டேயே வைக்கிற மாதிரி ஸ்லாப்பில் கூட நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஷாப்பில் இந்த மாதிரி அன்னப்பாத்திரங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்றும் ஒவ்வொரு லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சாதம் வடைக்க தெரியாதவங்க கூட இதில் வந்து சாதம் செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே குக்வேர் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல்ஸில் வந்து வச்சுருக்காங்க. குக்வேர் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு மீனாட்சி அண்ட் மீனாட்சி ப்ளேலிஸ்ட்டே வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாட்சி அண்ட் ஷாப்பில் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரைப்ளே குக்வேர் ஆகட்டும், இந்த மாதிரி குக்வேர் கலெக்ஷன்ஸு, குக் அண்ட் சர்விங் பர்பஸ்க்காக தனியாக வர்றது, ஹோல் ஹவுஸுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை கலெக்ஷனுமே மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் நிறைய அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோஸும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. விசில் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்டாண்டு கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி அதுக்கு தனியாக ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸு, பிளேட் ட்ராக்கு, இந்த மாதிரி நிறையா ஸ்டீல்லையே நமக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விசிட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன்லேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ்லேருந்து மசாலா பாக்ஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பவுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பர்வாக கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். வெரைட்டி ஆஃப் சைஸில், வெரைட்டி ஆஃப் மாடல்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேட் ரேக்கும் அதே போல் தான் உங்களுக்கு பிளேட் எல்லாமே ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கிச்சனில் வந்து கிச்சன்லேயே ஆகட்டும், கபோர்ட்லேயே ஆகட்டும், நிறைய பிளேட் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேக் வந்து பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன்ஸு, ஸ்டோரேஜ் பாக்ஸ் கலெக்ஷன்ஸு அப்படின்ட்டு நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். செட்டு பாத்திரங்களும் தேவை அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். கிச்சன் டூல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய செட்டு பாத்திரங்கள்லாம் நம்ம கிச்சனில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஒரே மாடலில். ஸோ எனக்கு ஒரு பீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் போய் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. பட்டர்ஃப்ளையில் வர இந்த கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது ரீசனபிள் ப்ரைஸ்க்கு இப்போது அவைலபிளாக இருக்குது மீனாட்சி அண்ட் மீனாட்சியில். ஸோ பட்டர்ஃப்ளை பிராண்டில் உங்களுக்கு ஆயில் டிஸ்பென்சர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கிச்சனில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் டிஸ்பென்சர், இருந்தாலும் இது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குட்டி பாட்டிலும் இருக்குது, பெருசும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஹேண்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வர மாதிரி ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீனிங் பர்பஸ்க்கும் நீட்டாக நம்ம வந்து தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸ்ட்ரெயினர்லாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. பீலர், ஸ்ட்ரெயினர், விஸ்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் ஸ்ட்ரெயினர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பேக்கிங்க்கு தேவையான டூல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். அதே போல் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங்க்கு தேவையான கரண்டி வகைகளாகட்டும், சர்விங்க்கு யூஸ் பண்ணுற கரண்டிங்க எல்லாமே வெரைட்டி ஆஃப் மாடல்ஸில், வெரைட்டி ஆஃப் சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்றும் ஒவ்வொரு மாடல், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஸோ நிறைய மாடல்ஸில் வந்து வச்சுருக்காங்க.
ஸோ ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனில் நிறைய மீனாட்சி ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது தனியாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். நம்ம கிச்சனில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து மீனாட்சியில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் தனி வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் குக் பண்ணி நம்ம எடுத்து டைனிங் டேபிள் மேலே டைரெக்டாக வைக்காமல் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கு. சின்ன சின்ன ஸ்டாண்டும் தான் இப்போ பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.